ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒசூர் கிழவரப்பள்ளி டேமுக்கு தான் வந்திருந்தோம். என்ன ஒன்று நம்ம வந்த டைம் பார்த்தா லேட் டைமில் வந்ததுனால டேம் ஆல்ரெடி க்ளோஸ்டு. ஆனால் வந்து பார்த்தா ஆறில் வந்து பார்த்தா 24 ஹவர்ஸ் வந்து விட்டா இப்படி இந்த மாதிரி நொறையாக தான் போயிட்டுருக்கு. இதை பற்றி வந்து எவ்வளோ பேர் வீடியோ போட்டாலுமே வந்து பெருசாக யாரும் கண்டுக்கலை. இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இது வந்து நுர போயிட்டு இருந்தால் பரவாயில்ல, காவேரிலேருந்து தண்ணி தான் கேட்டால் தண்ணி போகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி நம்ம தராமல் இருந்தால் கூட நாலு பின்ன மழை பெஞ்சால் நம்மளுக்கு வந்து அப்படியே இந்த நிலம் யூஸ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த தண்ணியாக போயிட்டு இருந்தால் வந்து இன்னுமே யூஸ் ஆகாது. தண்ணியே ஃபுல்லாக இது டேம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மழை பெஞ்சு நம்ம அதில் விவசாயம் பண்ணணும்னு நினச்சாலும் வந்து பார்த்தா அப்போ முடியாது. இது வந்து நான் வந்து வைரலுக்காக பண்ண ட்ரெண்டிங்காக எதாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு யாருன்னா ஒசூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இதை வந்து சப்போர்ட் பண்ணி நிறையா வீடியோ எடுத்து போடுங்க. அப்போச்சும் ஏதாச்சும் நடக்குதான்னு பார்க்கலாம். ஆனால் யாரும் சமாளிடாதீங்க. நான் எந்த வீடியோவில் வந்து இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டது கிடையாது. இந்த வீடியோ கேட்கறனா இந்த வீடியோவோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வெறும் காஞ்ச மண் தான் இருக்கும், பாலைவனம் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமும் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் வந்து இந்த இடத்துல நான் வந்து 5 நிமிஷம் தான் ஆகுது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க 5 நிமிஷத்துல மூச்சு முட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு 500 மீட்ரு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூக்கு அடைச்ச மாதிரி வருது, தலை வலிக்குது, ஸ்மெல். அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி உள்ள போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தருது. இது ஒன்றும் பொய் கிடையாது, உண்மை தான். என்ன சொல்கிறதுன்னு தெரில, பார்க்கவே மனசு கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா என் வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகுதா இல்லையா, நான் போடுற வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் 2 பேர் பார்த்தாலும் அவங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்து போடுங்க. அதாச்சும் நல்லா ரீச் கிடச்சின்னா அதை வச்சு இன்னும் 4 பேருக்கு தெரிய வரும். எல்லாருக்கும் தெரிஞ்சால் தான் வந்து பார்த்தா இதுக்காக பெரிய போராட்டம் அந்த மாதிரி எதனா பண்ணால் தான் வந்து பார்த்தா இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஆல்ரெடி நான் லேட்டாக வந்ததுனால டேம் கிட்டே போக முடியல. இன்னும் நான் வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து பார்த்தா ஒரு 170 கிலோமீட்டர் போகணும். சென்னையிலேருந்து வந்தோடனே இன்றைக்கி ஃபஸ்ட்டு இங்கே தான் நான் வந்து இதை வீடியோ எடுத்து இப்போயே போட்டு நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே கைஸ், என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு யாரும் சமாட்டாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.